வீடியோவில் கட்டுற மாதிரி சுச்சுவேஷன் எத்தனை பெண்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அதுவும் தனியாக குழந்தைங்களை பார்த்துக்கக்கூடிய அம்மாக்கள் வந்து இதை நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நமக்கெல்லாம் வந்து தோடும், எனக்கு ஒரு பிரேக் வேணுங்க ப்ளீஸ், யாராவது வந்து ஒரு நாளைக்கு மட்டும் இந்த பசங்களை பார்த்துட்டு வீட்டு வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் என்னை ஃப்ரீயாக விட்டிங்கன்னா நல்லா இருக்கும். நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பட போகிறது இல்லை, கொஞ்சம் நிம்மதியாக சாப்பிட்டு குளித்து தூக்கி எந்திரிச்சு வரேன், அது கிடைச்சாலே போதும் அப்படின்னு தோணும். பட் நமக்கு அவ்வளோ ஈஸியாலாம் இந்த பிரேக் கிடச்சிடாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் மேலே ரொம்ப பிரேக் அவுட் ஆகுது, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுதுன்னா தயவு செஞ்சு யாரையாவது ஹெல்ப் கூப்பிடுங்க. அது வந்து அம்மாவாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஹஸ்பண்ட் கிட்ட ஹெல்ப் கேளுங்க, மாமியார் மாமனார் யார் உங்ககிட்ட அக்சசபிளாக இருக்கணும் யார்கிட்ட வேணால் ஹெல்ப் கேளுங்க. எனக்கு பிரேக் வேணும்னா வேணும் அப்படின்னு சொல்லி அப்பப்போ நீங்கள் அந்த பிரேக்ஸ் எடுக்கலைன்னா ஒரு பாயிண்ட் மேலே உங்களுடைய த்ரெஷோல்டு மேலே போய் ரொம்ப அவுட் பர்ஸ்ட் ஆகி வீட்டில் பெரிய ப்ராப்ளம் தான் வரும். ஸோ என்ன பொறுத்த பெண்கள் அப்பப்போ கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பாயிண்ட்டை நம்ம தான் எடுத்துக்கணும். ஸோ இட்ஸ் ஓகே ஃபைன். இப்போ ஒரு நாள் வந்து நம்ம வீட்டை பார்த்துக்கலன்னா வீடு ஒன்றும் அப்படியே தலகீழெல்லாம் மாறிடாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்களோ எல்லாரோட நல்ல கான்டாக்ட், நல்ல ரிலேஷன்ஷிப் டேர்ம்ஸில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் தேவை.